Taste the Daily. சென்னை ஊரப்பாக்கத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் நண்பரை கொலை செய்த கார் ஓட்டுநர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவல் நிலையத்தில் சரணடைய முற்பட்ட நிலையில் இது எங்க லிமிட்ல வராது என்று காவல்துறையினர் அழைக்கழித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இளைஞர் வினோத். இவருக்கு 29 வயது ஆகிறது. வினோத் சென்னையில் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றி வருகிறார். இவர் வினோத் வந்து தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி வசித்து வருகிறார். சென்னை மவுண்ட் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் சொந்தமாக கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் வினோத்திற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இருவரும் நண்பர்களாகவும் பழகி வந்துள்ளனர். இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்துவது, காரில் வெளியூருக்கு செல்வது என நட்பாக பழகி வந்துள்ளனர். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கும் வினோத் அவ்வப்போது சரவணனிடம் பணம் கடனாக கேட்டு வாங்குவதாக வழக்கமாக வைத்துள்ளார். ஆரம்பத்தில் வினோத் சரவணனிடம் வாங்கிய பணத்தை குறிப்பிட்ட தேதியில் கொடுத்து வந்துள்ளார். இதனால் நண்பனை நம்பிய சரவணன் தொடர்ந்து வினோத்திற்கு பணம் கொடுத்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் வாங்கிய பணத்தில் 50%, 60% பணம் மட்டுமே திருப்பி தரும் வழக்கத்தையும் வினோத் கொண்டு வந்துள்ளார். ஏற்கனவே கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் மேலும் கடன் கேட்டு வந்துள்ளார். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கின்றேன், எனக்கு திடீரென அதிக பணம் வரும்போது உன் பணத்தை திருப்பி தருகிறேன் என கூறியுள்ளார். எனக்கு ரொட்டேஷனுக்கு தான் பணம் வேண்டும் என பல்வேறு வகையில் சரவணனிடம் பேசி வினோத் பணத்தை பெற்று வந்துள்ளார். அதே போன்ற அவ்வப்போது 1000 முதல் 5000 முதல் ஜிபே மூலமாகவும் கேட்டு பெற்றுள்ளார். இதுவரை சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் சரவணனுக்கு வினோத் பணம் தர வேண்டிய நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அன்று வழக்கம் போல 2 நண்பர்களும் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ஜாலியாக மது அருந்த வந்துள்ளனர். அப்போது சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் மது அருந்துவதற்கு முன்பாக சரவணன் வினோத்திடம் பணத்தை கேட்டு திருப்பி எப்ப தருவார் என கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் சரவணன் வினோத்தை அடித்து கொலை செய்துள்ளார். இதனை அடுத்து தனது காரில் வினோத்தின் உடலை எடுத்துக்கொண்டு மறைமலை நகர் அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள செட்டி புண்ணியம் பகுதியில் கைவிடப்பட்ட கல்குவாரியில் வினோத்தின் உடலை தூக்கி வீசி விட்டு சென்னைக்கு வழக்கம் போல் சென்றுள்ளார். நண்பனை கொலை செய்ததால் எங்கே நம்மை போலீஸ் கண்டுபிடித்து கைது செய்து விடுவார்களோ என்ற பயந்து வாழ்ந்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் போலீஸ் நம்மளை பிடிப்பதற்கு பதில் நாமே சென்று போலீசில் சரணடையலாம் என சரவணன் முடிவெடுத்து சென்னை திருவல்லிக்கேணியில் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அப்பொழுது இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார், இதெல்லாம் எங்கள் லிமிட்டில் வராது, நீங்க மறைமலை நகரில் போய் சரண் என அட்வைஸ் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணம் செய்த சரவணன் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் வந்தடைந்துள்ளார். அங்கு விசாரித்த காவலர்கள் இது எங்கள் லிமிட்டில் வராதுப்பான்னு சொல்லி செங்கல்பட்டு காவல் நிலைய போலீஸுக்கு காவலர்களுக்கு தகவல் தந்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சரவணன் செங்கல்பட்டு தாலுகா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் சரவணனை விசாரித்து கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கண்டுபிடித்து ஆதாரங்களையும் சேகரித்தனர். தொடர்ந்து கல்குவாரியில் இருந்து வினோத்தின் உடலையும் மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இது தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வருபவர்களை தான் அழைக்க அழைப்பது வழக்கம் என பொதுமக்கள் தரப்பில் இருந்து ஒரு கருத்தாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைய வந்தவரையே காவலர்கள் அலங்கரித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை மனம் மாறி சரணடைவதை கைவிட்டு மீண்டும் கொலை செய்த கொலையாளி தலைமறைவாகி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவலர்களிடம் உயர்மட்ட அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சுரேஷ்.